நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். ஜல்லிக்கட்டு பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்ட அலையாக, ஒரு மாணவர் புரட்சியாக இந்த போராட்டம் நடைபெற்றிருந்தது என்பது மிகவும் சிறப்பாக குறிப்பிடத்தக்க வேண்டிய அம்சம். சாதிகள், மதங்கள், வகுப்பு வேறுபாடுகள், ஏழை பணக்காரர்கள், ஆண்கள், பெண்கள் என்ற எல்லா விதமான செய்கின்ற தொழில்கள் என்று எல்லா விதமான வேறுபாடுகளையும் கடந்து தமிழர்கள் மனிதர்கள் என்கிற அடிப்படையில் ஒன்று கூடிய ஒற்றுமையாக ஒரு போராட்டம் நடத்திய, அமைதியாக ஒரு போராட்டம் நடத்திய, மிக தெளிவான கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்திய ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியை தமிழகம் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தினூடாக கண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தினுடைய வீழ்ச்சி என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களை ஆட்கொண்டு விட்டிருக்கிறது என்று நாங்கள் சொல்லலாம். லண்டனில், கனடாவில், யாழ்ப்பாணத்தில், நல்லூரில் என்று உலகத்தினுடைய அத்தனை நகரங்களிலும் இந்த போராட்டத்தினுடைய வீழ்ச்சி ஒரு விதமான எழுச்சியினை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஜல்லிக்கட்டு என்கிற அந்த விளையாட்டை காப்பதற்காக என்றுதான் உருவாகியது என்றாலும் அதற்கு பின்னணியில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அல்லது அதற்கு பின்னால் இருந்த அந்த ஒரு தங்கள் உரிமைகளை போராடி பெற வேண்டும் என்கிற அந்த மக்கள் எழுச்சியினுடைய விளைவினை இந்த போராட்டம் மிக தெளிவாக காட்டி தந்திருக்கிறது. அது ஒரு கட்டத்தில் அரசியலை கேள்விக்குள்ளாக்கிய பொழுது, தமிழக அரசை கேள்விக்குள்ளாக்கிய பொழுது, இந்திய மத்திய அரசை கேள்விக்குள்ளாக்கிய பொழுது, அல்லது இந்த அரசியலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கோர்ப்பரேட் அரசு இயந்திரங்களுடைய அந்த ஆதிக்கத்தை கேள்விக்குள்ளாக்கிய பொழுது இந்த போராட்டத்தை முறியடித்தாக வேண்டிய ஒரு தேவையும் அங்கிருந்து உருவாகுவதை நாங்கள் இந்த நிலைமைகளில் பார்த்திருக்கிறோம். மாணவர்களுடைய போராட்டத்துக்கு மிக முக்கியமான காரணிகளாக அல்லது முன்னின்றவர்களாக இருக்கக்கூடிய ஹிப்ஹாப் தமிழ் அந்த இசை நிகழ்ச்சியில் நடத்தி வரக்கூடிய ஆதி இருந்திருந்தார். அதை தவிர வானொலி அறிவிப்பாளர் ஆர்ஜே பாலாஜி, அது தவிர காங்கேயம் காலை ஆராய்ச்சி நிலையத்தினுடைய சிவசேனா அவர்கள், இப்படி பல பேர் அதில் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் நேற்றைய தினமாகிற பொழுது இந்த போராட்டத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதற்கான ஒரு பத்திரிகையாளர் மாநாடு வைத்திருந்தார்கள். அதில் சொல்லப்பட்ட விடயம் பல வித விமர்சனங்களை உள்ளாக்கி இருக்கிறது. நேற்று அந்த பத்திரிகையாளர் மாநாடு சொல்லப்பட்டதில் மிக முக்கியமான சில விடயங்களை இங்கே ஒரு கொஞ்சம் நாங்கள் தரலாம். இது இந்த போராட்டத்தில் முன்னின்றவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை கூட காட்டுவதாக அமைந்திருக்கிறது. என்னுடைய குறிக்கோள் வெறும் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்பது மட்டும்தான். ஜல்லிக்கட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து மாணவர்களோட நானும் உட்கார்ந்துருக்கேன். நானும் ஒரு மாணவன். இப்போ ஒரு சமீபமாக முதல் 3 நாட்கள் எதுவும் இல்லை. அலங்காநல்லூரில் இருந்தேன், சென்னை மெரினாவில் இருந்தேன், திருப்பியும் கோயம்புத்தூரில் காலையிலேருந்து இரவு வரைக்கும் உட்காந்துருந்தேன். இப்போ அந்த லாஸ்ட் ஒரு நேற்றுலேருந்து என்னென்னா, ஒரு படத்தை போட்டு அதில் வேற கருத்துக்கள், பிரதமரை திட்டியோ இல்லை வேறு ஏதோ கட்சியை திட்டியோ, அது போக அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நான் பல மதங்களை சேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து வளர்ந்தவன். இஸ்லாம் மதத்தை திட்டி ஒரு விஷயத்தை எழுதுறதும் அதுக்கு என் படத்தை போடுறதும், இது என்ன ஆகும்னா எனக்கும் இந்த போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இது மாணவர்களுடைய போராட்டம். இதுக்கும் என்னோட பங்களிப்பு ஒரு 0.0001% தான். ஆனாலும் அந்த 0.0001% தவறான நோக்கத்தில் யாரோ ஒருத்தர் மனதில் ஒருவேளை இதுக்கு தான் போராட்டம்னு பதிஞ்சிடக்கூடாதுன்னு தான் இப்போ நான் ஒரு ஈவினிங்காக என்ன பண்ணிட்டேன்னா, நான் இதுலேருந்து தள்ளி நிற்கிறேன். மாணவர்கள் நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை, அதாவது என்ன ஜல்லிக்கட்டு நடக்கணும்னா என்ன வேணுமோ அதுக்காக போராடுங்க. ஒரு நிமிஷம், நிரந்தர போராட்டம் நான் சொல்றேன். அதாவது என்னன்னா, என்னுடைய கொள்கை என்னன்னா ஜல்லிக்கட்டு வேணுங்கிறது என்னோட விஷயம். ஜல்லிக்கட்டு எப்படி கிடைக்கும்ங்கிறது ஐயா தான் சொல்லணும். இவ்வளவு நேரம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதிலிருந்து இப்போ ஐயா சொல்றதை பார்த்தா இந்த ஜல்லிக்கட்டு இப்போதைக்கு ஒரு சட்டமாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. சட்டமன்றம் கூடணும். சரி, இந்த இடத்துல ஒரு நீண்ட செய்தியாளமான ஒரு பகுதியை மட்டும் தந்தோம். ஹரிஷ், நீங்கள் மறுமுனையில் இருக்கீங்க. இது பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? அதாவது ஜல்லிக்கட்டை காப்பாற்றுவதற்காகத்தான் போராட்டம் நடத்தினோம், இந்த இடத்துல மத்திய அரசை கண்டிக்கிறது அல்லது வேறு மதக்காரர்கள் வந்தார்கள் என்பது போன்றதான கருத்தை சொல்வது, பெப்சி, கோகா கோலா போன்றவற்றை உடைப்பது, பாஜகவை எதிர்ப்பது, தமிழக அரசை விமர்சிப்பது, இப்படியான கொள்கைகள் வந்த பொழுது இந்த போராட்டம் திசை மாறி சென்று விட்டது என்று கூறி நான் அதிலிருந்து விலகிக் கொள்றேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஹரிஷ்?
இந்த போராட்டங்களுடைய அஜெண்டாவை பார்க்கும்போது அவங்க வந்து சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவா தான் இருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு அது ஒண்ணுதான் தமிழர்களோட ஒரே தீர்வு அப்படிங்கிற, அது ஒன்று நிறைவேறிட்டால் போதுங்கிற ஒரு மனப்பான்மையில இருக்கிறாங்க. போராடிய மாணவ அப்படி இருந்த மாதிரி தெரியல. அவங்க மல்டி பாயிண்ட் அஜெண்டால அவங்களுக்கு வந்து அவங்க போராட்டம்ங்கிறது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும். அவர்களுக்கு கீழே பல அந்த நிலைக்கு அழுத்திடுச்சு. எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழில போராட்டம் இருக்கு, தென் தமிழகத்துல கூடங்குளம் போராட்டம் இருக்கு, மத்திய தமிழகத்துல காவிரி நீர் பிரச்சனைக்கான போராட்டங்கள் நடந்திருக்கு, முல்லை பெரியார் அணை போராட்டம் நடந்திருக்கு, ஆந்திர மாநிலத்துல செம்மர கடத்தல ஈடுபட்டதாக தமிழர்கள் கொல்லப்பட்ட செய்தி இருக்குது. அப்புறம் மத்திய அரசு வந்து தொடர்ந்து இந்திய திணிக்குது, தொடர்ந்து சமஸ்கிருதத்தை திணிக்குது, தொடர்ந்து சமஸ்கிருத கலாச்சாரத்தை திணிக்குது. அது மட்டும் இல்லாம கல்வியில மத்திய அரசு தேர்வு ஒண்ணுன்னு மெடிக்கல் எக்ஸாம் என்ற இன்ஜினியரிங் எக்ஸாம், எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு பல வகையில தமிழர்கள் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி மக்கள் வந்து ஒரு காமன் அஜெண்டாவை, ஒரு காமன் பாயிண்ட புடிச்சுக்கிட்டு அவங்க போராடுறாங்க. அந்த பாயிண்ட் வந்து ஜல்லிக்கட்டா இருந்திருக்கு. ஆனா அதுக்கு போராட்ட குழுவினர் எடுத்துக்கிட்ட பவுண்டரி வந்து சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவா இருக்கு. ஆனா போராடின மாதிரி தெரியல. அவர்களுக்கு சட்ட நுணுக்கமும் தெரியுது, அரசியல் தெளிவும் இருக்குது, போராட்ட அணுகுமுறையும் இருக்குது. அது ஆச்சரியமான விஷயம். இதுல முக்கியமா நீங்க சொல்றதோட இதுல முக்கியமா ஒரு கேள்வி இருந்தது. இந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் தலைவர்களை, அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களை தமிழர்களாக வருவதாக வாருங்க, உங்க கட்சி சார்பில் வர வேணாம் என்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை மாணவர்கள் எடுத்திருந்தார்கள். எந்த ஒரு குழுவும் இந்த போராட்டத்துக்கு உரிமை கோரிவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார்கள். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா இந்த ஹிப்ஹாப் ஆதியா இருக்கலாம், அல்லது ஆர்ஜே பாலாஜியாக இருக்கலாம், சிவசேனாவாக இருக்கலாம், இப்படி ஒரு கொஞ்சம் பேருடைய நிலைப்பாடு இந்த ஒட்டுமொத்த மாணவர்கள் நிலைப்பாடு மாதிரி பார்க்கப்படுற ஒரு சூழல் உருவாகியது. இது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து ஊடக வெளிச்சத்தில் இருப்பதனால் அதிக முக்கியத்துவம் பெறுது. ஊடகங்களும் வந்து அவங்களுக்கு சில முக்கியத்துவங்களை கொடுத்துட்றாங்க. அவங்க கார்பரேட் கைகள்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி முக்கிய புள்ளிகளுக்கு சில நேரங்கள்ல ஊடக வெளிச்சம் காட்டுறது, அதே மாதிரி அரசு என்ன சொல்லுதோ அதை செய்யணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறது, அது ஊடகங்களுக்கும் இருக்குது. மாணவர்கள் மத்தியில எல்லா மல்டி பாயிண்ட் அஜெண்டால தான் இருக்கிறாங்க. அங்க இருக்கும்போது அவங்க மத்திய அரசுக்கு எதிராகவும், மோடிக்கு எதிராகவும், RSS பிஜேபிக்கு எதிராகவும், ஏன் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும், அரசியல் நிலைப்பாடுகளுக்கு எதிராகவும் தான் அவங்க எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அவங்க மத்தியிலையும் இந்த எதிர்ப்பு கருத்து தெரிவிக்கிறாங்க, தமிழ்நாட்டிலையும் எதிர்ப்பு கருத்து தெரிவிக்கிறாங்க. இதுல மத்தியில எதிர்ப்பு கருத்து தெரிவிக்கிறது மட்டும்தான் போராட்ட குழுவினருக்கு ஏதோ நெருடலா இருக்குதோன்னு தோணுது அவங்களுடைய இன்டர்வியூ எல்லாம் வச்சு பார்க்கும் போகுது. அப்ப அவங்களுக்கு அழுத்தம் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சந்தேகம் இருக்கு. ஊடகங்கள் இந்த திடீரென மாறி போனதா சொல்றாங்க இல்லையா? இப்போது நியூஸ் 7 இருக்கலாம், புதிய தலைமுறையா இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய அத்தனை தொலைக்காட்சிகளும் இந்த போராட்டம் பற்றிய தகவல்களை பரவலாக கொண்டு வந்தார்கள். ஆனால் நேற்று நண்பர்களுக்கு பிறகு இந்த போராட்டத்தை ஏன் தொடருகிறீர்கள் என்பது போன்றதான ஒரு எஜெண்டாவில் தான் இந்த ஊடகங்கள் வேலை செய்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு இந்த போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதாக அறிவிக்கிற அந்த ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஒரு தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்ட ஒரு மாற்றத்தை நாங்கள் மிகப்பெரிய அளவில் பார்த்திருக்கிறோம். பல பேரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். இப்படி அத்தனை ஊடகங்களும் திடீரென்று தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள முடியும் என்று, இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்று கூட பல பேர் சொல்லியிருந்தார்கள். இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது எளிமையான ஒரு விடைதான். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஊடகம் இருக்கு, ஒவ்வொரு பெரிய கல்வி நிறுவனத்துக்கும் ஒரு ஊடகம் இருக்கு. சோ அரசியல் கட்சி தலைமையோ இல்ல பெரிய கல்வி நிறுவனங்களோ பெரிய தொழில் அதிபர்களோ அவர்களுக்கு மேலெல்லாம் என்னென்ன கேஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்து பட்டியலிட்டு போட்டு பார்த்தாலே ஊடகங்கள் எப்படி வளைந்து கொடுப்பாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆக அந்த அடிப்படையில் ஒரு விதமான அழுத்தம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொல்றீங்க இல்லையா? நீங்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு. நிச்சயமாக. இந்த இடத்தில் நான் இயக்குனர் சமுத்திரக்கனி அவர்களுடைய அந்த கருத்தொன்றை இங்கே கொண்டு வர வேண்டும். இந்த போராட்ட காலத்தில் சினிமாக்காரர்கள் கூட அங்கே வரக்கூடாது என்பதான ஒரு பார்வை இருந்தது. ஆனால் அதனை தாண்டி சமூக பற்று கொண்ட பலர் இந்த போராட்டத்தோடு இணைந்து நின்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சமுத்திரக்கனி அங்கே நின்றிருக்கிறார், இயக்குனர் ராம் நின்றிருக்கிறார், இன்னும் பலருடைய பெயர்கள் அங்கே அடிபட்டிருக்கின்றன. இந்த
மாணவர்களுடைய நிலைப்பாடு என்பது இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது? அதில் ஊடக வெளிச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொன்ன சில கருத்துக்கள், தன்னுடைய பார்வை என்பவற்றையும் சமுத்திரக்கனி பதிவு செய்திருக்கிறார். இந்த இடத்தில் கொண்டு வர வேண்டும். இது உண்மையில் இந்த ஜல்லிக்கட்டு என்கிற நிலையை தாண்டி போராட்டம் செல்கிறது என்று ஆதி சொன்னதற்குரிய பதில் என்பதாக சமுத்திரக்கனி அவர்களுடைய கருத்து வருகிறது. இங்கே நாங்கள் கொண்டு வருகிறோம். தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க. அதுவும் அலங்காநல்லூர்ல அந்த வேரில் உட்கார்ந்து போராடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சார்பாக நான் பேசுறேன். என் சகோதரர் ஹிப்ஹாப் தமிழா சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, இங்க இந்த மாணவர்களுக்கு மத்தியில குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில புல்லுருவிகள் செய்யற ஒரு வேலை அது. இதையெல்லாம் பார்த்து நம்ம இவ்வளவு பெருசா ரியாக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப ஹிப்ஹாப் ஆதி சொன்னதை பார்த்து தம்பிகள் எல்லாமே என்னென்ன திசை திரும்புன்னு சொல்றாருன்னு சொல்லி அவங்க எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகி என்கிட்ட கேட்டாங்க. இல்லப்பா ஒன்றும் இல்லை, அது அவருடைய கருத்து, அது என்னன்றதை நம்ம சொல்லுவோம். இல்லைண்ணே நம்ம சரியா தானே போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா நேற்று இரவு கூட இப்ப பாதியை பற்றி அவர் போட்ட நம்ம இந்த போராட்டத்துக்கு அவர் கொடுத்த ஒத்துழைப்பை பற்றி அவ்வளவு சிறப்பா என்னோடு பேசி கொண்டிருந்தார்கள் இந்த மாணவர்கள் அனைவருமே. அவங்க எல்லாரும் இன்னைக்கு இவர் இப்படி சொன்ன உடனே எல்லாருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்துருச்சு. நான் என்ன சொல்றேன், இது யாரோ ஒருத்தர் செய்யற ஒரு சில விஷயங்களுக்காக அவர்கள் மீது இவருக்கு கோபம் வந்தால் இவர் அமைதியாக இருந்துக்கலாம். இல்ல என்னன்னா, சினிமாக்காரர்கள் யாரும் வராதீங்கன்னு தான் சொன்னார்கள் மாணவர்கள். அரசியல்வாதிகள் யாரும் வராதீர்கள் தான் சொன்னாங்க. இப்ப ஹிப்ஹாப் ஆதியவும் நானு லாரன்ஸ் சாரு இது இல்லாமல் நம்முடைய சகோதரன் ஒரு 7-8 பேரை அவங்க சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர்கள் சினிமாக்காரர்களா பார்க்கல, அவர்கள் அண்ணன் தம்பியா தான் பார்த்தாங்க. அதனாலதான் நம்மளை சேர்த்துக்கிட்டாங்க. நம்மளாதான் போய் நின்னோம். நம்மளா போய் நின்றுட்டு இப்ப நம்மளே இப்படி ஒரு விஷயத்த சொல்லும் போது அவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுது. என்கிட்ட சொல்லி அண்ணன் நீங்க சொல்லுங்க சரிப்பா நான் உங்களை சார்பா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிதான் நான் இப்ப நம்ம சேனலுக்கு தொடர்பு கொண்டேன். இந்த இடத்துல அவர்களுடைய கருத்தோடு சேர்த்து நான் ஹரிஷ் உங்கள்ட்ட வர வேண்டும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் இந்த விடயத்தில் என்ன ஒரு நிலைப்பாட்டை, இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டோடு முடிந்துவிடப் போவதில்லை, பலவிதமான விடயங்கள் இருக்கின்றன, தொடர்ச்சியாக போராட்டங்கள் தொடரும் என்று சொல்கிறார்கள். இந்த முள்ளிவாய்க்காலுக்கு பிறகான சூழலில் தமிழகத்தில் மாணவர்கள் பல போராட்டங்களை மிகப்பெரிய அளவில் நடத்தி இருக்கிறார்கள். எந்த ஒரு கட்சிகளுக்கும் இல்லாத ஒரு பலத்தை அந்த மாணவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அப்படி வருகிற பொழுதும் இந்த போராட்டத்தினுடைய இந்த முடிவு என்பது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்று பார்த்துவிட்டு அடுத்த ஒரு போராட்டத்துக்கு போவார்களாம், அல்லது இதில் இந்த வெவ்வேறு நபர்கள் இதில் உள்ளே வருவதன் ஊடாக அவர்களுடைய ஆதரவு இருந்தாலும் இறுதியில் அந்த மாணவர்களை மனநிலைக்கு முற்றுமுழுதாக ஒவ்வாத முடிவுகளை அவர்கள் எடுக்கிற பொழுது அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் இனிவரும் காலங்களில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி பாதிக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? மாணவர்கள் போராட்டம் நிச்சயமான வெற்றி தான், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை முடித்து வைத்திருக்கிற அரசாங்கம் தான் தோல்வி அடைஞ்சிருக்கு. மற்றபடி மாணவர்கள் அவர்களுடைய சமூக பார்வையை இன்னும் கொஞ்சம் செழுமைப்படுத்தலாம். அவங்க இது அவங்களுடைய உரிமை, அவர்கள் எதை வேணாலும் எடுத்து எதை வேணாலும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். சமூக பார்வையை மேலும் செழுமைப்படுத்தி அவங்களுடைய வாக்கு உரிமையை சரியான முறையில கண்டிப்பா பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு நடந்த அடக்குமுறையெல்லாம் பார்க்கும்போது யாரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா பண்ணிதான் எப்படியும் தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. 5 வருஷமும் சமூக பார்வையோடு சமூக செயற்பாட்டோடையும் இருப்பாங்கன்னு தோணுது. இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் வெளிநாடுகளை இங்கே வெளிநாடுகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவும் தமிழ் அமைப்புகள் எல்லாம் இங்கே வெளிநாடுகள் எல்லாம் இருக்கிறார்கள், தமிழர்கள் அமைப்புகள் இருக்கிறார்கள். தமிழர்களுக்கு ஈழத்தில் பிரச்சனை நடக்கிற பொழுது தமிழகத்தில் மாணவர்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு வந்த பொழுது புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் தமிழர்களுடைய அதற்கு அவர்கள் கொடுத்த ஆதரவு அல்லது அவர்களுடைய பங்கு பற்றி நீங்கள் எப்படியான ஒரு பார்வை கொண்டிருக்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் மட்டும் இந்த போராட்டம் இல்லாம உலகம் பூரா நடந்திருக்கு. ஆஸ்திரேலியா, கனடா, ஈழம், லண்டன், இப்படி பல இடங்கள்ல நடந்திருக்கு. இப்ப லண்டனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வருஷம் முழுக்க ஆண்டு முழுக்க போராட்ட இயக்கங்கள் தொடர்ச்சியா போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பல்வேறு போராட்டங்களுக்கு எந்த போராட்டங்களையும் பொதுமக்கள், அதாவது அந்த சின்ன சின்ன குழுக்கள் சார்ந்தவர்கள் அல்லாத பொதுமக்கள் யாரும் கலந்துகிட்டது கிடையாது. இந்த ஒரு போராட்டத்துல தான் கலந்துகிட்டு இருக்காங்க. அது தமிழீழ போராட்டம். மற்றபடி இந்த போராட்டம் தமிழீழ போராட்ட அளவுக்கான எழுச்சி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு இருக்குன்னு நான் நினைக்கல. ஆனா கலந்துக்கிட்டாங்க, ஒரு பிரசன்ட் இருந்துச்சு மக்கள்கிட்ட.
இது எப்படி பாக்குறேன்னா, மக்கள்கிட்ட ஒரு உணர்வு இருக்குது ஒண்ணு. இன்னொன்னு, இயக்கங்கள் வந்து ஆண்டு முழுக்க போராடும் போது இயக்கங்கள் வந்து ஒரு சைலண்ட் அப்சர்வர்ஸாவும் இருந்து, அடடா நம்ம பொதுமக்களும் இந்த மாதிரி உணர்வோட இருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்க முடிஞ்சுச்சு. இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை? இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல பேரும் கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆச்சரியப்பட்டது, எப்படி இப்படி ஒரு போராட்டத்தை கட்டி எழுப்ப முடியும்? எந்த ஒரு தலைமைகளும் அழைப்பு விடுக்கவில்லை, எந்த ஒரு கட்சியும் நாங்கள் இப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை வகுத்து கொடுக்கவில்லை. வன்முறை வெடிக்கும், மாணவர்கள் ஆத்திரப்பட்டு எதனையும் செய்வார்கள் என்று காத்திருந்த போலீசாருக்கு, காவல்துறைக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை மாணவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். மிகவும் அமைதியாக செய்திருக்கிறார்கள். எப்படி இது சாத்தியமானது? ஒரு ஏற்பாடு என்கிற ஒன்று இல்லாத சூழலில் எப்படி சாத்தியமானது நினைக்கின்றீர்கள்? முக்கியமா மாணவர்களோட ஸ்ட்ராட்டஜி தான் அது. மாணவர்கள் இளைஞர்களோட அந்த ஒரு துல்லியமான ஸ்ட்ராட்டஜி, அவங்க எடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் இது. அவங்க வந்து ஒரு பார்ட்டி எடுத்தோம்னா மற்ற பார்ட்டி எல்லாம் நெக்லெக்ட் ஆயிடும். ஒரு சோசியல் பார்ட்டி மூவ்மெண்ட் எடுத்தோம்னா மற்ற சோசியல் பார்ட்டிஸும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா இல்லையா? அப்படி சோசியல் பார்ட்டிஸ்ல மேபி, சோசியல் மூவ்மெண்ட்ஸ்ல மேபி அந்த ஒரு கன்சாலிடேஷனுக்கு வருவாங்க. பட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல வந்தா அடுத்தவங்க வர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஸோ கன்சாலிடேஷன் ஃபேக்டர் என்ன அப்படிங்கறத வந்து மாணவர்கள் நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க. அந்த எல்லாத்தையும் இணைச்சு கட்டுற அந்த முடிச்சு என்னங்கிறத வந்து மாணவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கு. அந்த மந்திரம் மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த ஒரு கட்சி கொடி வரக்கூடாது, எந்த கட்சியின் பேனர் வரக்கூடாது, எந்த கரைவேட்டி வரக்கூடாது, கரத்துண்டு வரக்கூடாது, எல்லாம் ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள்லயும் ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாங்க. இதுவே இந்த கட்சிகளுக்கு பாதிப்பா இருந்திருக்காது. அப்ப நீங்க முதல்ல சொன்ன மாதிரி மிகப்பெரிய கல்லூரிகள் தொலைக்காட்சி வைத்திருக்கிறார்கள், ஒவ்வொரு கட்சியும் தொலைக்காட்சி நிறுவனங்கள் பத்திரிகைகளை வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த போராட்டத்துக்கு நாங்கள் தான் அழைப்பு விடுத்தோம், எங்களுடைய தலைமையில் தான் போராட்டம் நடந்தது என்று அந்த கிரெடிட்டை தங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய பலருக்கு ஆர்வம் இருக்கிறது. ஆனால் அவ்வளவு பேருடைய அரசியலிருந்து, ஆளும் கட்சிகளிலிருந்து, எதிர்கட்சியிலிருந்து இருக்கக்கூடிய அத்தனை முக்கியமானவர்களுக்கும் இது ஒரு ஏமாற்றத்தை, அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட அவர்களுடைய வல்லமைக்கும் இது ஒரு சவால் மாணவர்களால் விடுக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. கேப்டிவேஷன் இருக்குல்ல, கேபிட்டலைஸ் பண்றதுங்கிற ஒரு இது, அது அரசியல் கட்சிகளுக்கு தாராளமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த போராட்டம் தங்களால் தான் வெற்றி பெற்றது, அதன் மூலம் வாக்கு என்கிற ஒரு வாக்கு பெற்று அதன் மூலம் ஆட்சிக்கு வந்து அதன் மூலம் அதிகாரத்தில் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாத்து இருக்கு அரசியல் கட்சிகளுக்கு. ஆனால் மாணவர்களுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ஆட்சின்னு ஒண்ணு இருக்கணும், ஆட்சிங்கிறது ஒண்ணு நிலையா இருக்கணும், நியாயமா இருக்கணும் அப்படிங்கிறது மாணவர்களோட எதிர்பார்ப்பு. அரசியல் கட்சிகள் அந்த கேபிட்டலைஸ் பண்ண முடியுங்கிற எல்லா முனைகளையும் மாணவர்கள் வந்து தடுத்துட்டாங்க. அது மாணவர்களுடைய நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ அடுத்து என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? இப்போது சட்டம், அதில் சில ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நிரந்தர சட்டத்துக்கான மசோதா தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அது திட்டத்தெளிவாக அது முடிவுக்கு வந்து விடலாம். சில நேரங்கள் அதில் வேறு ஒருவர் அந்த சட்டத்துக்கு எதிராக கூட இன்னொருத்தர் வழக்கு வைக்கலாம். அப்படியான விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சில பேர் சொல்கிறாங்க, மாணவர்கள் ஒரு 2 மாதம் வரையில் இந்த நிலைமைகளை பார்ப்பதற்காக போராட்டத்தை ஒத்து வைத்திருக்கிறார்கள் என்பதாக கூட சில பார்வைகள் இருக்கிறது. உண்மையில் எந்தளவு தூரம் இதில் மாணவர்கள் இது நிரந்தரமாக இதற்கு மிக தெளிவான தடையற்ற இந்த விளையாட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதற்கு அடுத்தடுத்த நிலைகளில் என்னென்ன நடக்கக்கூடும் என்று நினைக்கிறீர்கள்? மாணவர்கள் எதிர்பார்க்கிற நிரந்தர தீர்வு வந்து சாத்தியம் ஆயிடுச்சாங்கிறத இன்னும் சட்ட வல்லுநர்கள் தெளிவுபடுத்தணும் தான். அது 1, 2, 3 3 ஸ்டெப்ல பார்த்தோம்னா, ஸ்டெப் 3 வந்து தமிழக அரசு இயற்றிய சட்டம், ஸ்டெப் 2 வந்து மத்திய அரசின் சட்டம், ஸ்டெப் 1 கான்ஸ்டிடியூஷன். சோ மாநில அரசின் சட்டத்தை காட்டிலும் மத்திய அரசின் சட்டத்துக்கு அதிகாரம் அதிகம், மத்திய அரசின் சட்டத்தை காட்டிலும் அரசியல் சாசனத்துக்கு அதிகாரம் அதிகம். இது சூட்சமம் என்னன்னா, அரசியல் சாசனத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை திரும்ப மக்களுக்கே இருக்கு. இந்த சைக்கிள் இப்படிதான் வருது. சோ மக்கள் எதிர்பார்க்கறது, எங்களுக்கு இது வேண்டியது நிரந்தர தீர்வு தான். அப்படின்னா தமிழக அரசின் சட்டம் அது பலன் அளிக்கிறேன்னா மத்திய அரசு மாத்தணும். மத்திய அரசும் மாத்தணும்னா அரசியல் சாசனத்தை மாத்து, மக்களுக்காக தான் இந்த 3மே அப்படிங்கறதா மாணவர்களோட கோரிக்கையா இருக்கு. சட்டத்தை மதிக்கணும் அப்படிங்கிற கருத்துல கூட மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் தெளிவோடு இருந்திருக்கிறாங்க. ஒரு அர்த்தம் தான் இருக்கு இல்லையா? சட்ட நீதிமன்றம் தீர்ப்பு போட்டிருக்கு, நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பாமரத்தனமான மனநிலையை தாண்டி மக்களுக்காகத்தான் சட்டத்தை திருத்துங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை, அந்த தெளிவினை இந்த மாணவர்கள் கொண்டு வந்திருக்கு. அது ஒரு ஆளும்பர்க்கத்துக்கு அது ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் இல்லையா? நிச்சயமா மாணவர்கள் வந்து அதுலயும் ஒரு கூர்மையான பார்வை இருக்குது அவங்களுக்கு.
அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் எங்களுக்கு தீர்ப்பு அப்படி எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்புட் வந்து சட்டம் தான், சட்டமும் அரசியல் சாசனம் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கான இன்புட். சோ அந்த இன்புட்டை நீங்க கரெக்ட் பண்ணுங்க அப்படிங்கறதா மாணவர்களோட பார்வை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரக்கூடிய சட்டத்தையும் அரசியல் சாசனத்திலையும் ஒரு தெளிவும் தமிழர் உரிமையும் பாதுகாக்கப்படணும்னுங்கிறதா மாணவர்களோட கோரிக்கை. அதை வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து மாற்று கருத்தை சொல்லிட முடியாது. சுப்ரீம் கோர்ட்டும் அதுக்கு உட்பட்டதுதான். நிச்சயமாக ஒரு முக்கியமான பல விடயங்களை இந்த போராட்டம் கற்றுத்தந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அந்த மாணவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். தமிழகத்தில் நீண்ட காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு போராட்டம் என்று கூறக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. இந்த போலீசார் நடந்து கொண்ட விதம் அல்லது அவர்களுடைய அராஜகம் என்று வருகிற பொழுது அவர்கள் நடத்திய அந்த விடயங்கள் என்பதை பொறுத்த வரைக்கும் இது தமிழக அரசினுடைய இந்த போராட்டத்தை முடித்தாக வேண்டும் அல்லது மத்திய அரசு முடித்தாக வேண்டும் என்றது இரண்டு அரசுகளும் போலீசாரை பயன்படுத்தி இதனை செய்திருக்கிறார்கள் என்பது எப்படியான ஒரு உணர்வினை இதில் இறுதியில் விட்டு சென்றிருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? அமைதியாக போராட்டம் நடத்தப்பட்ட போதும் கூட அடக்குமுறை தான் அவர்கள் மீது பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா மாணவர்கள் அமைதியான முறையில போராடினாலும் இன்னைக்கு வந்து ஒரு தற்காலிக தீர்வான ஒரு சட்டத்தை சட்டமன்றத்துல தாக்கல் செய்ய போறாங்க. அது முடிகிற வரைக்கும் கூட பொறுமை காக்க முடியாம செய்யற அளவுக்கு அவங்களுக்கு என்ன நிர்பந்தம் இருக்குன்னு புரியல. ஒருவேளை மத்திய அரசுக்கு வந்து ஒரு போராட்டத்தை தூண்டி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்கி அதன் மூலமா மத்திய அரசின் ஆட்சியை தமிழ்நாட்டுல கொண்டு வரணுங்கிற ஒரு அஜெண்டாவும் மத்திய அரசுக்கு இருக்கு. சுப்பிரமணிய சுவாமி அவங்க எல்லாம் அவங்களுடைய கருத்துக்கள் அதை தான் தெரிவிக்குது. அப்படி செய்யறதன் மூலமா அவங்களால வந்து மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டுல. அவர்கள் எப்பொழுதுமே ஒரு நோக்கம் கூட நிச்சயமாக. நன்றி ஹரிஷ். இந்த இடத்தில் எலெக்ஷன் நிறைவு நேரம் வந்திருக்கிறது. நன்றி. எங்களோடு இணைந்து கொண்டு பல விடயங்களை பேசியிருக்கிறேன். நேர்கள் நிகழ்ச்சியினை பார்த்தவங்களை அத்தனை பேருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த மாணவர் போராட்டம் வெற்றியில் நிறைவடைந்திருக்கிறது. அதில் சில சிக்கல்கள் இருக்கிறது, இருந்தாலும் பல விடயங்கள் பற்றி இப்பொழுது பேசியிருக்கிறோம். தமிழகத்தில் மிகப்பெரிய எழுச்சியினை மாணவர்கள் காட்டியிருக்கிறார்கள். போராட்ட வாழ்வியலோடு கலந்து வந்திருக்கிற தமிழக வாழ்க்கையில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு நாளில் இன்னும் ஒரு விடயம் பற்றி பேசலாம். இன்றைய பொழுது நிகழ்ச்சியில் தொழில்நுட்பத்தில் தோழன் சுரேஷ்கரனோடு விடைபெறும் நான் தினேஷ்குமார். நன்றி, வணக்கம் நேயர்களே.